ஹலோ, வெல்கம் டு மை சேனல் மணிமொழிஸ் கிச்சன் க்ரானிக்கல்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 1/4 கிலோ அறுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் அறுத்து வச்சிருக்கேன், பொட்டுக்கடலை, பூண்டு, புளி, கொத்தமல்லி, தனியாத்தூள், உப்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி 2, தேங்காய் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், தாளிக்க நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம். இப்போ நான் இந்த தேங்காய், தக்காளி, பூண்டு, பொட்டுக்கடலை, பூண்டு, புளி இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் எடுத்து தாளிக்கும். இப்ப நம்ம இதுல கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் இந்த கடுகு பொரிய ஆரம்பிச்சுங்க. இந்த டைம்ல நம்ம வந்து சீரகம் போட்டுக்கலாம். அடுத்து வெந்தயம், இப்ப சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம அடுத்து வச்சுக்க வெண்டைக்காய் வச்சுக்கலாம். இந்த வெண்டைக்காய் நல்லா அதோட அந்த வளவளப்பு போற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில வதக்கணுங்க. இல்ல கொஞ்ச நேரம் வணங்கிட்டுங்க. இது நல்ல வெண்டைக்காயும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த சேர்ந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதுல சேர்த்துக்கலாம். இது மிக்சியில இருக்கிறது கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இது இதுல சேர்த்துடலாங்க. இப்ப இதுல நான் தேவையான தண்ணி ஊத்திட்டேங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு இதுல இருக்க எண்ணெய் எல்லாம் மேல தேறி வரணுங்க. நல்லா அந்த அளவுக்கு இது நல்லா வெந்து வரணும். இப்போ ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்ப இது குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம சாதம் வச்சிடலாங்க. நான் இதுல 1.5 கப் அரிசியும் வச்சிருக்கேன். இப்ப கழுவி எடுத்து வந்து வச்சிடறேன். ரைஸ்க்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. தண்ணிக்கு 1 கப்பு, ரைஸுக்கு 3 கப்பு தண்ணின்னு நான் இப்போ வந்து 4.75 கப்பு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இது இப்போ மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டுங்க. இப்போ குழம்பு ஓரளவுக்கு கொதிச்சுன்னு இருக்குங்க. இன்னும் நல்லா கொதிக்கணும். இந்த குழம்போட பச்சை வாசனை எல்லாம் போய் காய் நல்லா வெந்து அந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும். தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி நடுவில் ஊற்றி கூட கொதிக்க விடலாம். நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சுருங்க. உப்பு காரம் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு விசில் வந்துச்சுங்க. இன்னும் ஒரு விசில். இந்த சாதம் நிறுத்திடலாம். குழம்பு திறந்து பார்க்கலாம். இந்த எண்ணெய் எல்லாம் ஓரமா மிதந்து வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். குழம்போட ரெடி ஆயிடுச்சு. இப்ப திறந்து பார்க்கலாங்க. அவ்வளவுதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல நம்ம கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் நிறுத்திடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.